ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து காலையில ஏஞ்சதுல இருந்து கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கு மேல வந்து அம்மா வீட்டுக்கு போலான்னு ஐடியா பண்ணியாச்சு ஏஞ்ச உடனே. அதால சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து கடகடன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். காலையில ஏஞ்சி துணியெல்லாம் போட்டாச்சு, பாத்திரம் தேய்ச்சி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கிச்சன் வேலைலாம் இனிமே சமைக்கிற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சிட்டு அம்மா வீட்டுக்கு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் வந்து கொஞ்ச நேரம் வெளியே காத்து நல்லா அடிச்சிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சரி கொஞ்ச நேரம் உட்காந்து அரட்டை போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ரொட்டீன் ஆரம்பிச்சது. என்னம்மா பண்ற? சப்பாத்தி போட போறேன். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு ஈவினிங் எல்லாம் அரட்டை அடிச்சுட்டே இருந்தோம், உட்காந்து பேசிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நைட் டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அம்மா வந்து தக்காளி சட்னி இருக்குதுமா, காலையில செஞ்சது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. சரி சட்டுன்னு சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். சரி ஒரு 10 நிமிஷம் ஓட்டும், அதுக்கப்புறம் போய் செய்யலாம் டைமுக்கு அப்படின்னு. அப்பா வந்து 8, 8:30 அந்த மாதிரி டைம்ல சாப்பிடுவாங்க. 8 மணிக்கு மோஸ்ட்லி சாப்பிட்டுருவாங்க. அதால ஒரு 7:35 அந்த 40 ஆயிருந்தது. சரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டா ஒரு 10 நிமிஷம் ஊறுச்சுன்னா நல்லா இருக்கும், சப்பாத்தி வேற வாச்சு அப்படின்ட்டு சப்பாத்தி போட்டுடலான்னு அப்புறம் வந்து சப்பாத்தி போட்டோம். சப்பாத்தி வந்து சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்றதுனால நான் தான் சப்பாத்தி. ஆமா எத்தனைங்க வீட்டுல வந்து ஏற்கனவே சாதம் கொஞ்சம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மதியம் வச்சதெல்லாம் இருக்குதுமா, காய் எல்லாமே இருக்குது. அங்க போய் சாப்பிட்றேன்னா ஒத்துக்கவே இல்லை. அதெல்லாம் முடியாதுன்னா முடியாது, நீங்க சாப்பிட்டுதான் போகணும் அப்படின்னுட்டாங்க. எப்பவுமே அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா கிட்ட மட்டும் சாப்பாடு விஷயத்துல தப்பிக்கவே முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன அது இருந்தாலும் சரி, வந்தா நீங்க சாப்பிடாம வாசப்படி தாண்டவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அன்பு கட்டளையா ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். மதியம் வச்ச அவரைக்காய் பருப்பு குழம்பு, கொஞ்சமா சாதம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்புறோமான்னா கொஞ்ச நேரம் பசங்க வேற வீட்டுல இருந்ததுனால இப்போ கிளம்புறோமா அப்படின்னுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.